ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ப்ளவுஸ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, மிஷின் எம்ப்ராய்டரியில் இந்த ஃப்ளவர் ஒர்க்லாம் போட்டுட்டு கீழே வந்து நெட் அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மிஷின் ஒர்க்கும் இருக்குது, ஆரி ஒர்க்கும் இருக்குது. இப்போ வந்து ஆரி ஒர்க்னால் ரேட் ரொம்ப அதிகம், மிஷின் எம்ப்ராய்டரினா ரேட் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மிஷின் எம்ப்ராய்டரிலேயே கொஞ்சம் கிராண்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ மிஷின் எம்ப்ராய்டரியும் ஆரி ஒர்க்கும் சேர்த்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் வந்து ஒர்க் அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் மிஷினில் ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நான் இதிலே வந்து நெட் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளவர் கூடயே வந்து மிஷின் ஒர்க் பண்ணினா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதிலே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதனால் ஃபஸ்ட்டு நெட் கிளாத், அதுக்கப்புறமா நம்மளோட சில்க் காட்டன் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் நான் ஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேமை வந்து டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து மிஷினில் போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் தான் வந்து நான் பண்ண போகிறேன். எல்லாமே எடிட் பண்ணி எல்லாமே செட்டாக வச்சாச்சு. ஸோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஒர்க் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒர்க் வந்து ஆன் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இது மாதிரி ஃப்ளவரில் வந்து நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இது மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வி ஷேப் பிரமிட் மாதிரி இருக்கும். ஸோ நான் இது மிஷின் எம்ப்ராய்டரி தானே, ஆட்டோமேட்டிக் மிஷின் எம்ப்ராய்டரி இது. ஸோ இது வந்து நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆரி ஒர்க்கில் வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன். இது மிஷின் எம்ப்ராய்டரின்றதுனால இதை நம்ம டீட்டெயில்டாக சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இதை நான் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் உஷா ஜனம் மிஷின் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஃப்ளவர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் போடணும். இது மாதிரி எக்ஸஸாக வர த்ரெட்டை வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டால் நெக்ஸ்ட்டு டிசைன் போடும்போது அந்த த்ரெட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம இது கட் பண்ணாமல் போட்டோன்னா அந்த த்ரெட்டு வந்து அங்கேயே இருக்கும். அடுத்த டிசைன் போடும்போது கொஞ்சம் இடிக்கும், ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கட் ஒர்க்குன்றதுனால கட் ஒர்க்கு தேவையானது அந்த கட் பண்ணுற இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக இந்த அவுட்டர் வந்து போட்டிருக்கோம் எல்லோ கலரில். நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு வந்து எப்பயுமே க்ரீன் கலர் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒன் சைடு மட்டும் காமிச்சிருக்கேன். அனதர் சைடு வந்து இதே மாதிரி தான் ஆச்சு. நான் வந்து ஃபாஸ்ட்டாக இது வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி லீஃப் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது வந்து கஸ்டமர் கேட்ட கலர், நாங்கள் அதையே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கங்கே ஒரு 3 புட்டாஸ் மாதிரி ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக. ஸோ மிஷின் எம்ப்ராய்டரி வந்து முடிச்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஆகும் ஒரு ஸ்லீவுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்லுக். ஸோ இதோடையும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணுன்றதுக்காக ஆரி ஒர்க் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரேமை கட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் எதுக்குன்னா ஒரு கிரிப்னஸ்க்காக தான். இது வந்து கேன்வாஷும் யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் வந்து கேன்வாஷை விட எனக்கு திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். அதனால் நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி வந்து இதில் வந்து ஆல்ரெடி நம்ம கட் ஒர்க்காக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் ஜரியில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அது ஜரி லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் லுக் வரும், அதுக்காக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து நம்ம மாட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆரி ஒர்க் தான், அதனால் நம்ம ஃப்ரேமில் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரேமில் மாட்டும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எக்ஸஸாக எதாவது நூல் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போயே. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன நூல்லாம் இருக்கும் மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ணும்போது. ஸோ அந்த நூலெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் வந்து இந்த கடைசி இதில் மட்டும் ஜரி லைனில் ஒரு லைன் போடுறேன். இப்போயே வந்து நீட்டாக அழகாக தான் இருக்குது. ஜரி லைன் போடும்போது இன்னும் திக்காக நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரேமில் மாட்டியாச்சு. இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது ஏன்னா இங்கே ஒரு க்ரிப்னஸ் கிடையாது இல்லையா, நெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், மேலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இது உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் நெட்டோட அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக இந்த லைன்ஸ் வந்து போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ போட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாகவே போடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாமே வந்து நெட் கிளாத்லேயும் இருக்குது, சில்க் காட்டன்லேயும் இருக்குது. அதனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஜரி த்ரெட் வந்து அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கே நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ணும்போதே கட் ஒர்க்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். அதோட அவுட்லுக் எப்படி இருக்குது பாருங்களா. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னுமே அந்த இடத்துல ஒரு கட் ஒர்க்கு தேவையான ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே கொஞ்சம் நல்ல மோல்டாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் பளிச்சின்னு இருக்குது ஜரி லைன் யூஸ் பண்ணதுனால. ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் பண்ணேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் க்ளூ இருக்கும் இல்லையா, ஸோ க்ளூவில் வந்து அப்ளை பண்ணிடணும் இந்த எட்ஜஸ் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட்டாக நம்ம எங்கெங்கெல்லாம் கட் ஒர்க் பண்ண போகிறோமோ அது ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது மாதிரி கையால் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கன்னா படல்னா கூட அது வந்து பட்டுரும். இது எதுக்காகனா நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நூல் பிசுறுலாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம் வச்சிட்டோன்னா அந்த இடம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்காக ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசுறுலாம் தெரியாது, அதுக்காக தான் க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ளூ யூஸ் பண்ணாமல் கட் ஒர்க் வந்து கட் பண்ணாதீங்க. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இது மாதிரி வத்தி மெழுகு இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட் ஒர்க் அது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே நம்ம நெட் ஃபேப்ரிக் கொடுத்ததுனால அது பண்ணும்போது ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இதே நான் பண்ணுற மாதிரியே பொறுமையாக தான் பண்ணணும். ஸோ வேகமாக பண்ணிடாதீங்க, ஏன்னா கீழே வந்து நெட் ஃபேப்ரிக் இருக்காது, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம லைட்டாக பட்டாலும் ஹோல்ஸ் போட்டுக்கும். ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour கூட ஆகலாம், 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 hour கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக கட் பண்ணி எடுங்க. ஸோ பிசுறு எதுவுமே இல்லாமல் கட் பண்ணிடுங்க. ஒருவேளை பிசுறு உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சுகர் பீடோ இல்லை ஜரிலையோ வந்து ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து தெரியாது. ஸோ இதே மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெட்டில் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நான் கட் பண்ணி முடித்தோடனே அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ரொம்பவே அது வந்து நீட்டாக இருக்கும். ஸோ பிசுறு வந்து ஓரளவுக்கு தெரியாது, ஏன்னா சேம் கலருன்றதுனால ஓரளவுக்கு தெரியாது. நீங்கள் நெட் ஒரு கலர்லேயும் சில்க் காட்டன் ஒரு கலர்லேயும் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறுலாம் தெரிஞ்சதுன்னா அது அசிங்கமாக இருக்கும். ஸோ இது சேம் கலர்ன்றதுனால ஓரளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதுமாதிரி தெரிஞ்சதுன்னா அதில் வந்து நீங்கள் ஜரிலையோ சுகர் பீலையோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெட்டு வந்து எவ்வளோ அளவுக்கு வேணுன்றதுக்காக ஸ்லீவ் வந்து 10 inches வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அளவு ப்ளவுஸில். ஸோ அதே மாதிரி நம்ம 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ வித்துமே 10 inches தான். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு லைன்ஸ் வந்து தெரியுதா பாருங்கள். இது மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஆரி ஒர்க்கில் என்ன பண்ணுவோம், ஜரியில் வந்து லைன் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு பேக் சைடுமே நான் திருப்பி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நெட் கிளாத்தும் வந்து சில்க் காட்டன் கிளாத்தும் வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் அதனால தான் வந்து மிஷின் எம்ப்ராய்டில் போடும்போதே அதிலே போட்டுக்கிட்டேன். அது வந்து பிரிஞ்சே வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஜரியில் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து 3 lines போடணும். நான் வந்து 2 linesலேயே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஒன்றுமே இல்லை, சுகர் பீட் 4mm பீட் சுகர் பீட் இவ்வளோ தான் நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். சுகர் பீட் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். ஸோ சுகர் பீடு வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நெட் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வச்சு பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் ஹெவி ஒர்க் பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஒர்க்குன்றதுனால இது ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டும் சேம் ப்ராசஸ் தான்றதுனால சுகர் பீட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்கிறதுக்கு வந்து அங்கங்கே சின்னதாக வந்து புட்டாஸ் மாதிரி நம்ம போடலாம். சுகர் பீடும் 4mm பீடும் வச்சு. ஸோ எங்கே போடலான்றது உங்கள் இஷ்டம், நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இடையவே வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு 2, ஸோ பக்கத்தில் 1, இங்கே 1, நான் இவ்வளோ தான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடும். ஸோ அந்த சில்க் காட்டன்லேயும் வந்து ஒரு 3 லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஃப்ளவர் கீழேயும் ஒரு புட்டாஸ் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து மேலே ஸ்லீவோட இதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அதனால் மேலே வந்து நம்ம போட தேவையில்லை. ஸோ அந்த ஃப்ளவர் ஒட்டியே வந்து அந்த ஸ்லீவோட லைன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு சிம்பிள் ஃப்ளவர் தான், 4mm பீட் சுகர் பீட் இதை வச்சு தான் வந்து நம்ம புட்டாஸ் போட போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒரே ஒரு இது மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ லூப் எடுத்து லாக் பண்ணாதீங்க, ஏன்னா இது பின்னாடி நம்ம த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்ம லூப் எடுத்தோன்னா அது லூஸ் ஆகிடும். ஸோ என்ன எல்லாத்துலேயுமே வந்து எண்ணாட் போடணும். ஸோ லாக் போட்டு எண்ணாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ மாதிரி எல்லாத்துலேயும் எண்ணாட் போடணும். ஸோ எண்ணாட் போடும்போது அந்த லைட்டாக கொஞ்சம் த்ரெட் வந்து தெரியுதில்ல, அந்த த்ரெட்டு எப்படி நம்ம தெரியாத மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டிப்ஸ் இது வந்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன், லாக் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுத்துருக்கேன், அதனால் நம்ம பாட்டம்லேருந்து தான் டாப்புக்கு போகணும், அதனால் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ சுகர் பீடில் லாக் போட்டுட்டு பீட்ஸை வந்து இதில் தள்ளிட்டு கீழே மேலே வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்து லாக் போட்டுட்டு, ஸோ இங்கே தானே எண்ணாட் போடுவோம், அது போடாமல் சென்டரில் ஒரு லாக் எடுங்க. ஸோ லாக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணாட் போடுங்க. ஸோ நீங்கள் எப்படி எண்ணாட் போடுவீங்களோ அதே மாதிரி. இப்போ நம்ம சென்டரில் போடும்போது அந்த பீட்ஸுக்கு அடியில் இருக்கும்ல, ஸோ அந்த லூப் வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு புரியுதா? நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2 கார்னர்லேயும் பாருங்களேன், த்ரெட் வந்து தெரியல. ஏன்னா நெட்டில் பண்ணும்போது த்ரெட் வந்து தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ த்ரெட் எடுத்து ஒரு லாக் போட்டுட்டு பீட்ஸை லோட் பண்ணுங்க. லாக் போட்டுட்டு லோட் பண்ணிவிட்டு திருப்பியும் லாக் ஸ்டிச் எடுத்து லாக் போட்டுட்டு
சென்டரில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு லாக் போட்டாலும் போடுங்க, இல்லைனாலும் வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு, ஸோ சென்டர்லன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் த்ரெட் வந்து தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். சென்டரில் நம்ம எண்ணாட் போட்டோன்னா கீழே வந்து தெரியாது. ஸோ இந்த டிப்பு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா எஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனா நோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஸோ எந்த இடத்துலையும் வந்து இந்த லாக் போட்டது எண்ணாட் போட்டது வந்து தெரியவே இல்லை. ஸோ நம்ம நார்மலாக எண்ணாட் போடும்போது அதில் தெரியும். ஸோ சில்க் காட்டனில் நம்ம எப்படி வேணால் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் கிட்ட கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த லீஃபில் வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி சுகர் பீடில் வந்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு, அப்போ கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ ஒரு ரிச் லுக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். ஃப்ளவரில் வந்து உங்களோட இஷ்டம், நம்ம பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் ஸ்டோன்ஸே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ வச்சு பார்த்தா நல்லாயிருக்கு, ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் வந்து எல்லோ கலர் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோன் எடுத்து. ஸோ க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணுங்கள். த்ரெட்டிலலாம் ஸ்டோன் ஒட்டும்போது அது ரொம்பவே க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நம்ம ஃபேப்ரிக்கில் விட த்ரெட்டில், அதாவது டிசைன் வச்ச த்ரெட்டில் வந்து ஒட்டும்போது நல்லாவே பிடிச்சிக்கும். அதனால் இது விழுந்துரும்னு பயப்பட தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஸ்டோன் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு டிப் வந்து சொல்கிறேன், எப்படி ஈஸியாக வைக்கலான்றதுக்காக. நம்ம நார்மல் நீடில் தப்போம் இல்லையா, ஆரி ஒர்க் நீடில், அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கு பேக் சைடு வந்து வச்சு நம்ம பண்ணலாம். இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. இது மாதிரி நீடில் லைட்டாக க்ளூ அந்த கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோனை தொட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து நீடில் ஒட்டிக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு டிப் தான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ லாஸ்ட் ஃப்ளவர். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து அவுட்லுக். இவ்வளோ தான் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும், அது வந்து பிரிஞ்சு வராது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இது மட்டும் பேஸ்டிங் விழுந்துருமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்டில் வந்து பேஸ்ட் பண்ணாலே கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாத்தை விட இது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். நெக்ஸ்ட்டு அந்த இதில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா நெட்டில், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பின்னாடி அந்த த்ரெட்டெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் தெரியாது. ஸோ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சில்க் காட்டனில் த்ரெட் இருந்துச்சுன்னா அதுக்கு கவலை எல்லாம் தெரியாது, இதில் வந்து தெரியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோடனே இவ்வளோ தான். இதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். ஸோ நான் கீழே வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நெட் அட்டாச் பண்ணி ஒரு மிஷின் எம்ப்ராய்டரியாக வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதை விட உங்களுக்கு கிராண்டாக வேணும்னாலும் பண்ணித்தரோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.